அதீத வெப்பம் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கவும் சுகாதார அமைச்சு வலியுறுத்து. ஷா ஆலம் அடுக்குமாடியில் இருந்து விழுந்து 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. சுங்கைப்பட்டாணியில் சாலையை கடக்கும் போது கார் மோதி 7 வயது சிறுவன் மரணம். கங்காரில் 4 வரிசை வீடுகளில் மேல்தளங்கள் தீயில் அழிந்தன. நெடுஞ்சாலையின் ஓய்வு எடுக்கும் இடத்தில் கைவிடப்பட்ட 2 குழந்தைகள் போலீசார் உதவியுடன் பெற்றோரிடம் மீண்டும் சேர்ப்பு. தற்போது நிலவும் கடும் வெப்ப அலையினால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதோடு வெப்ப அலை தொடர்பான நோய்களை தவிர்ப்பதற்காக மக்கள் தங்கள் வெளி நடவடிக்கைகளை கவனமாக திட்டமிட வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு ஆலோசனை தெரிவித்துள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை மக்கள் வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பெர்லிஸ், பினாங்கு, பேராக் மற்றும் பஹாங் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரித்திருப்பதோடு சில பகுதிகளில் தொடர்ச்சியாக குறைந்தது 3 நாட்களுக்கு தினசரி அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி வருவதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியது. வெளிர் நிற தளர்வான ஆடைகளை அணிவது, தொப்பிகள் அல்லது குடைகளை பயன்படுத்துவது, அடிக்கடி தண்ணீர் அருந்துவது உட்பட நடைமுறை நடவடிக்கைகளையும் அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. மேலும் பூட்டப்பட்ட வாகனங்களில் குழந்தைகளை விட்டுச் செல்ல வேண்டாம் என்றும், தலைச்சுற்றல், குமட்டல் அல்லது தசைப்பிடிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்றும் மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அதிகப்படியான வெப்பத்தில் நீண்ட நேரம் இருப்பது, லேசான சோர்வு மற்றும் தலைவலி முதல் வெப்பத்தாக்கம், உடலில் நீர் பற்றாக்குறை மற்றும் பக்கவாதம் போன்ற கடுமையான பாதிப்பு போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் எச்சரித்துள்ளது. நீண்ட நேரம் நீடிக்கும் வெப்பமான வானிலைக்கு ஆளாகும் அனைத்து நபர்களுக்கும் வெப்பம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இருப்பினும் குழந்தைகள், முதியவர்கள், நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள், வெப்பத்திற்கு ஆளாகும் தொழிலாளர்கள் மற்றும் வெப்பமான சூழலில் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வெப்பத்தாக்கம் போன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலையின் ஓய்வு நிறுத்தத்தில் தற்செயலாக விட்டுச் செல்லப்பட்ட 2 குழந்தைகள் காவல்துறையின் விரைவான நடவடிக்கையினால் அவர்களின் பெற்றோருடன் மீண்டும் இணைந்தனர். திங்கட்கிழமை மாலையில் சுங்கை மராப் ஓய்வு நிறுத்தத்தில் நின்ற பிறகு ஒரு தம்பதியினர் சாலை பரிசோதனை இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் குழுவை அணுகி தங்களது கவலையை தெரிவித்ததாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நோரிசாம் பஹாமன் தெரிவித்தார். தங்களுக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து 2 லான்ஸ் காப்ரல்களான ரோட்ஸேரி அடெலி ராடின், முகமது அமீருல் ஃபாசி, முகமது ஷுக்ரி ஆகியோர் அந்த குடும்பத்தை விரைவாக ஓய்வு நிறுத்தத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அந்த குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் பாதுகாப்பாக இணைவதற்கு வழிவகுத்தது என நோரிசாம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்த சமூக ஊடக பதிவும் இணையத்தில் பதிவேற்றப்பட்டது. அந்த பதிவில் போலீஸ் வாகனம் ஒன்று அந்த குடும்பத்தை ஓய்வு நிறுத்தத்திற்கு அழைத்துச் செல்வதை காண முடிந்தது. அத்துடன் ஓய்வு நிறுத்தத்திலிருந்து சிறிது தூரம் பயணித்த பிறகு குழந்தை காணாமல் போனதை அந்த குடும்பம் கவனித்ததாக பெற்றோரின் வாக்குமூலமும் அந்த காணொளியில் பதிவிடப்பட்டது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.
ஸ்லாங்கூர் ஷாலாம் செக்ஷன் 19 ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது மாடியிலிருந்து விழுந்து 14 வயது சிறுவன் உயிரிழந்தான். இச்சம்பவம் நேற்று மாலை 4 மணி அளவில் நிகழ்ந்தது. குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் மயக்க நிலையில் இருந்த சிறுவனை பொதுமக்கள் கண்டு உடனடியாக ஷாலா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மாலை 5:40 மணி அளவில் சிறுவன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. சிறுவன் முதலில் 5வது மாடியிலிருந்து விழுந்ததாக சந்தேகிக்கப்பட்டாலும் மேல் விசாரணையில் அது 7வது மாடி என உறுதிப்படுத்தப்பட்டது. இச்சம்பவத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை என்றும் தற்போதைக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய உடற்கூறு பரிசோதனை நடைபெற்று வருகிறது. பீனங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பீனங் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் அதிரடியாக 1 - 5 ஏப்ரல் வரை தேவான் சைலிங் பார்க் பராய் பினாங்கில். இந்த ஆண்டின் பிரம்மாண்ட ஃபெஸ்டிவல் 100க்கும் அதிகமான பூத்களில் பூத்திக் கலெக்ஷன், டிசைனர் சீரிஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட்ஸ் என உங்கள் உள்ளம் கொள்ளை கொள்ள வைக்கும் ஃபெஸ்டிவல். 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் சாப்பிட இந்த 5 நாட்கள் போதாது. தேவான் சைலிங் பார்க் பராய் பினாங்கில். கிட்டா சுங்கைப்பட்டாணியில் சாலையை கடக்கும் போது கார் மோதி 7 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இத்துயரச் சம்பவம் நேற்றிரவு 9 மணிக்கு மேல் ஜலான் கோத்தா கோலா மூடா சாலையில் நிகழ்ந்தது. நேர்பாதையில் கார் வந்து கொண்டிருந்த போது அச்சிறுவன் திடீரென இடப்புறத்திலிருந்து சாலையை கடந்தான். மிக நெருக்கத்தில் வந்து விட்டதால் காரோட்டியால் மோதலை தவிர்க்க இயலாமல் போனதாக போலீசார் கூறினர். படுகாயமடைந்த சிறுவன் அருகிலுள்ள கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவன் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கங்கார் தாமான் கிமாஜுவானில் 4 வரிசை வீடுகளின் மேல் தளங்கள் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் முற்றிலுமாக அழிந்தன. இது தொடர்பான அவசர அழைப்பை இரவு மணி 10:31 அளவில் பெற்றதாக பெர்லிஸ் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவின் அதிகாரி சாஃப்ரி ரோம்லி தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்தில் 4 வரிசை வீடுகளில் ஏற்பட்ட தீ விரைந்து மேல் மாடிகளுக்கு விரைவாக பரவியதாக கூறப்பட்டது. குவாலா பெர்லிஸ், கோடியாங் மற்றும் பாவ் ஆகிய இடங்களைச் சேர்ந்த தன்னார்வ தீயணைப்பு துறையின் 26 உறுப்பினர்கள் 4 தீயணைப்பு வாகனங்களுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இரவு மணி 10:51க்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்திற்கான காரணம் மற்றும் இழப்பை கண்டறிவதற்கு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. பட்டாசுகளை வெடித்தபடி ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் நபரின் காணொளி வைரலானதை தொடர்ந்து அந்த நபரை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 10:30க்கு ஜலான் ஜோஹர் பாரு ஸ்ரம்பான் சாலையின் 185வது கிலோமீட்டரில் யமஹா RXZ மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்ததாக சிகாமாட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் M. நந்தா கூறினார். இது தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்த பொதுமக்கள் சிகாமாட் போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொண்டு தகவல் தருவதற்கு உதவ முன்வருமாறு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நந்தா கேட்டுக்கொண்டார். இந்த சம்பவத்தை போலீஸ் கடுமையாக கருதுவதோடு விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபரை தீவிரமாக தேடி வருவதாக அவர் தெரிவித்தார். யுக்ரைனில்
பகல் நேரத்தில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 24 மணி நேரத்தில் சுமார் 1000 ட்ரோன்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் ஆகாயப்படை தெரிவித்துள்ளது. பல பகுதிகளில் குடியிருப்பு கட்டிடங்கள், மருத்துவமனைகள் மற்றும் மின்சார வசதிகள் சேதமடைந்தன. லிவிவ் நகரில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தளமான 17ஆம் நூற்றாண்டு செயின்ட் ஆண்ட்ரூ தேவாலயத்தோடு பெர்னார்டின் மடாலயமும் அத்தாக்குதலில் பாதிக்கப்பட்டது. இதில் குறைந்து 13 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதால் மோல்டோவா நகரில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதல் கொடூரத்தின் மொத்த உருவம் என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் லெவின்ஸ்கி கண்டித்துள்ளார். உங்கள் பயணம், நிகழ்வு, கனவு RD Mystics Global Travel and Events எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு. உல்லாசம் மற்றும் வணிகம் சார்ந்த டூர் பேக்கேஜ் முதல் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் வரை உங்கள் தேவையை சொல்லுங்க, அனைத்தையும் நிஜமாக்குகிறது RD Mystics. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அடுத்த பயணம் எங்களுடன் தொடங்கட்டும். லிவர்பூலின் நட்சத்திர வீரர் மோ சாலா எனப்படும் முகமது சாலா இப்பருவ இறுதியில் அவ்வணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு அணியில் இணைந்த இவர் இத்தனை ஆண்டுகளாக லிவர்பூலின் கோல் மன்னனாக வலம் வந்தார். இக்காலகட்டத்தில் லிவர்பூல் பிரீமியர் லீக் மற்றும் சாம்பியன்ஸ் லீக் உள்ளிட்ட பல முக்கிய கிண்ணங்களை வென்று குவிக்க சாலா முக்கிய காரணமாக விளங்கினார். லிவர்பூல் ரசிகர்கள் மட்டுமின்றி அணி கடந்து எல்லா ரசிகர்களாலும் இவர் கொண்டாடப்பட்டார். இந்நிலையில் கடந்த 1-2 பருவங்களாகவே இவருக்கும் லிவர்பூல் நிர்வாகத்துக்கும் இடையே அதிருப்தி நிலவியதாக கூறப்பட்டு வந்தது. இதற்கிடையில் இவரின் 9 ஆண்டு கால பங்களிப்பு ஆன்ஃபீல்டில் முடிவுக்கு வருவது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுநாள் வரை தமக்கு வற்றாத ஆதரவை வழங்கிய லிவர்பூல் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த சாலா லிவர்பூலில் கழித்த காலம் தனது வாழ்க்கையின் சிறந்த அனுபவம் என வர்ணித்தார். சாலா வெளியேறுவது லிவர்பூல் அணிக்கு ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இவர் எந்த அணியில் சேர போகிறார் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் ஜோர் பாலிவுட் பஜார் அண்ட் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 20 இருந்து 29 மார்ச் வரை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் எக்ஸிபிஷன் ஹால் லெவல் 1 கூலாய் ஜோரில் 100க்கும் அதிகமான பூத்களில் லட்சக்கணக்கான புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் மற்றும் பூத்திக் ஐட்டம்ஸ், சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, அனார்கலி என ரகமாய் விதம் விதமாய் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் ரசிக்க ருசிக்க உண்டு மகிழ 80% வரை சூப்பர் டிஸ்கவுண்ட். The Commune Exhibition Hall Level 1 கூலாய் ஜோருக்கு திரண்டு வாருங்கள். Big sale, big discounts.